എവിടെയായിരുന്നു? ചോദിച്ചു കേട്ടില്ലേ? ഇപ്പോൾ രാത്രി ഒരുപാട് വൈകിപ്പോയി. നാളെ നേരം വിളിക്കുമ്പോ ഇവിടുന്ന് യാത്ര പുറപ്പെടാൻ ഒരുങ്ങിക്കൊള്ളൂ. നിന്റെ വീട്ടിലേക്ക് പൊരുത്തപ്പെട്ടു പോകാൻ കഴിയില്ല എന്ന് പൂർണ്ണമായി ബോധ്യമായി കഴിഞ്ഞാൽ പിന്നെ വേഗം അകലുന്നതല്ലേ നല്ലത്. വേണ്ട, ആ വിളി കേട്ട് സന്തോഷിച്ചിരുന്ന സേതു ഇപ്പോഴില്ല. അധികം സംസാരിച്ച് കൂടുതൽ വഷളാക്കണ്ട. പോലും ഇങ്ങനൊന്നും പറയരുത്. ഞാൻ തകർന്നു പോവും. എനിക്ക് വേദനിക്കും. എന്നെ ഓർത്തില്ല, എന്നെ കണ്ടില്ല എന്നല്ലാതെ നീ എപ്പോഴെങ്കിലും എന്നെ കുറിച്ച് ഓർത്തിട്ടുണ്ടോ? നിന്നെ കാണാനില്ല എന്നറിഞ്ഞത് മുതൽ ഞാൻ അനുഭവിച്ച വേദന, ഞാൻ തിന്ന തീ, നിന്നെ കുറിച്ച്. ஃப்ரூட்ஸ் வாங்க 500 ரூபா வாங்குனில, பேலன்ஸ் எங்க? அதெல்லாம் செலவாயிடுச்சு. ஒரு வீட்ல எவ்வளவு செலவு இருக்கும்? போங்க அந்த பக்கம். ஏமா அப்பா இப்படி இருக்காரு? உங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாலும் கணக்கு கேக்குறாரு. அதே தாத்தா பாட்டிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் கணக்கே கேட்க மாட்டாரு. ஏமா? ஒரு வீட்டுக்கு வர மருமக அதிகமா செலவு பண்ணா அந்த வீட்ல பணம் தங்காது. வரவு செலவு எவ்வளவு ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கணக்கு கேக்குறாரு. அதுக்காக எனக்கு தேவைப்படுற எதையும் அவர் வாங்கி தராமலும் இல்ல, நான் கணக்கு சொல்லாம இருந்தா அவர் என்ன திட்ட போறதும் இல்ல. தாத்தா பாட்டி கிட்ட ஏன் அவர் கணக்கு கேக்குறது இல்லனா, தாத்தா பாட்டியாலதான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. அவர்கிட்ட இருக்கிற எதுவுமே அவரோடது கிடையாது. தாத்தா பாட்டி கொடுத்த படிப்பால அவர் சம்பாதிச்சது. இப்ப எனக்கு செலவுக்கு காசு இல்லைன்னா நான் தயங்காம அப்பா பாக்கெட்ல போய் காசு எடுத்துப்பேன். ஆனா தாத்தா பாட்டி அப்படி எடுக்க மாட்டாங்க. தான் பிள்ளையோ மருமகளோ தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அந்த தயக்கம் அவங்களுக்கு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா அவங்க கிட்ட கணக்கே பாக்குறது இல்ல. அப்பாவை வளர்க்கும் போது அவங்க கணக்கே பாத்திருக்க மாட்டாங்க.